வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் கைதேர்ந்த அரசியல்வாதிகளை இல்லையென்றால் அனைத்துலக ராஜதந்திரிகளை கையாளும் வித்தையில் தமிழர் தாயகத்தின் சார்பான தமிழ் தேசிய பிரதிநிதிகள் என விளிக்கப்படும் முகங்கள் தொடர்ந்தும் சொதப்பி வருவதை நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள இந்திய பெரியனரின் இந்தியா ஹவுஸ் காட்சிகளும் நிரூபித்துக் கொண்டன. அங்கு தமது சொதப்பல் ஆட்டத்தை நடத்திய தமிழ் தேசிய அரசியல் முகங்களில் சிலர் மீண்டும் தமது உள்ளூர் அரசியல் அக்மார்க் அரசியலை இன்று தொடர தமிழர்களை கையாளும் தனது வைலிஃபோக்ஸ் மூளையுடன் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று கிழக்கின் மட்டக்களப்பு நகரில் சுற்றினார். வடக்கில் செய்து காட்டியதைப் போலவே ஸ்ரீலங்காவின் தேசிய காணி வழங்கல் திட்டமான உரிமையுக்காக சிலரது கரங்களில் காணி உறுதிகளை வழங்கிக் கொள்வது, ஆசிரிய நியமனங்களை வழங்கிக் கொள்வது, மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு புதியதொரு கட்டிட தொகுதியை திறப்பது என ரணிலுக்கு இன்றும் மட்டக்களப்பில் வேலை இருந்தது. நாளையும் அங்கு வேலை காத்திருக்கிறது. ஆனால் கொழும்பு அதிகாரம் முன்னகர்த்தும் இந்த தேசிய காணி வழங்கல் திட்டங்கள் ஊடாக தமிழர்களின் பூர்வீக காணிகள் தந்திரோபாயமாக சிங்களவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வடக்கு கிழக்கில் எழு நிலையில் ரணிலின் உரிமைய திட்டம் கிழக்கிலும் நகர்த்தப்படுகிறது. இலங்கையில் உணவு, எரிபொருள், மருந்து இல்லாமல் மக்கள் நீண்ட வரிசை யுகத்தில் காத்திருந்த 2022ஆம் ஆண்டின் துன்பத்தை மறந்து விடாதீர்கள். இவ்வாறான ஒரு இருண்ட காலத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லாதீர்கள் என்ற செய்தியை சொல்லிய பின்னரே ரணில் கிழக்குக்கான பயணத்தை ஆரம்பித்தார். அதாவது இந்திய பெரியனர் போன்றவர்களுக்கு அவிர்ப்பாகங்களை வழங்கும் பொருளாதார திட்டங்களுடன் இலங்கை தீவை கட்டியெழுப்பும் தனது செயல் திட்டத்திற்கு கிழக்கு தமிழர்களே மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு வாக்கு போடுங்கள் என்பதே ரணிலின் மட்டக்களப்பு பயணத்தின் மறைமுக செய்தியாகியது. இதற்கிடையே நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியின் பணியிடத்துக்கு சென்று இந்தியாவுக்குரிய நலன்களை உறுதிப்படுத்திவிட்டு சென்ற இந்திய பெரியனரின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் இலங்கை தொடர்பான கோப்புகளை உரிய இடங்களுக்கு நகர்த்த தலைப்படுகிறார். இவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கையில் முதன்மை தலையாரி தேர்தல் களம் உட்பட்ட முக்கியமான தேர்தல் களங்கள் முடியும் வரை இடைக்கிடையே கொழும்புக்கு தனது ராஜதந்திர முகங்களை அனுப்ப 3.0 மோடி சர்க்கார் முடிவு செய்துள்ளமையும் பளிச்சிடுகிறது. டெல்லி அதிகார மையத்தில் தமது அரசாங்கம் இருந்தாலும் அதில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை பலம் இல்லை என்பதால் இலங்கை தீவு ஊடாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு பாதகம் ஏற்பட்டு அது முன்னரை விட பலமாக உள்ள எதிர்க்கட்சிகளின் வாய்களுக்கு புதிய அவலை வழங்கிவிடக் கூடாது என்பதற்காக கொழும்பு மீதான பார்வையை டெல்லி அதிகப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நிரல்களை தயாரிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி குழுவில் இந்திய நலன்களை பேணக்கூடிய அரசியல் தலையொன்றே இருக்க வேண்டும் என்பதால் இந்தியா தனது தென்னிலங்கை ராஜதந்திரத்தை முக்கியமான தென்னிலங்கை வேட்பாளர் முகங்களை மையப்படுத்தி தொடர்கிறது. ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் உள்ள கடும்போக்கு சிங்கள அரசியல்வாதிகளிடம் இன்னமும் அவர்களின் அடிமனங்களில் இந்திய வெறுப்பு நிலை இருந்தாலும் அது சார்ந்து இடைக்கிடையே கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸுக்கு முன்னால் அவர்கள் போராட்டங்களை நடத்தினாலும் இலங்கை தீவையும் ஒரு மாநிலமாக்க இந்தியா முயல்வதாக கூக்குரல்களை எழுப்பிக் கொண்டாலும் முன்னரை போல இந்திய விரோதம் இலங்கையில் எழுச்சி பெறாது என டெல்லி கருதி கொள்கிறது. ஏனென்றால் கடந்த கொரோனா காலத்தின் போதும் 2022 இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார வீழ்ச்சியின் போதும் அந்த தீவை தான் கைகொடுத்து தூக்கிவிட்ட நகர்வை சிங்கள மகா ஜனதா மறக்காது என்பதால் முன்னரை போல ஸ்ரீலங்காவில் இந்திய விரோதம் எழுச்சியடையாது என டெல்லி கருதி கொள்கிறது. இந்த கருதுகோளின் அடிப்படையில் இலங்கையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி தற்போது இந்திய பிரியனர் தனது முதலீட்டு ராஜதந்திரத்தை அதிகப்படுத்த தலைப்படுகிறார். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சமகால தலையாரியான ரணிலே புதிய தலையாரியாக நீட்சி அடைந்தாலும் அல்லது அந்த இடத்துக்கு சஜித் பிரேமதாசா இல்லையென்றால் அனுரகுமார திசாநாயக்கா போன்ற புதிய முகங்கள் வந்தாலும் இந்திய நலன்களுக்கு இலங்கையிலிருந்து பாதிப்பு வரக்கூடாது என்பதால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்காக தென்னிலங்கையிலிருந்து களம் இறங்கும் அனைத்து முகங்களிடமிருந்து சில உறுதிமொழிகளை டெல்லி பெறமுனைகிறது.
இதன் அடிப்படையில் தென்னிலங்கை முகங்களின் வெற்றி வாய்ப்பு நிலையில் தமிழர்களின் வகிவாகம் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தும் என்பதையும், குறிப்பாக தமிழர்களின் பொது வேட்பாளர் களமிறக்க நிலை உட்பட்ட விடயங்களின் எதிர்வினை குறித்த கணிப்புகளையும் டெல்லி தற்போது மேற்கொள்ள தலைப்படுகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் தனக்கு முன்னால் கொழும்பில் அட்டதிக்கிகளில் நின்ற தமிழ் தேசிய அட்டதலைகள் இந்த பொது வேட்பாளர் கதையை எடுத்தபோது அதில் தமிழரசு அணி என்ற ஒரே அணியிலிருந்து சுமந்திரனும் ஸ்ரீதரனும் பகிரங்கமாக அந்த விடயத்தில் முரண்பட்டதையும் ஜெய்சங்கர் கண்ணார கண்டுகொண்டார். இவ்வாறாக தனக்கு முன்னாலேயே தமிழ் தேசிய தலைகள் பொது வேட்பாளர் ஆதரவு நிலை மற்றும் எதிர்ப்பு நிலையில் நின்றதால் இந்த பொது வேட்பாளர் என்ற கருதுகோளில் அவர் ஒரு வினாவை தொடுத்தார். அதாவது பொது வேட்பாளரை களமிறக்கும் விடயத்தில் நீங்கள் எல்லாம் உண்மையில் தீவிரமாக இருக்கின்றீர்களா என்ற அர்த்தப்படுத்தலுடன் ஆர் யூ ஆல் சீரியஸ் ஆன் திஸ் என ஜெய்சங்கர் ஒரு வினாவை தொடுத்தும் இருக்கிறார். ஜெய்சங்கருடனான தமிழ் தலைகளின் சந்திப்பு சொதப்பியமைக்கு காரணம் இன்னமும் தமிழ் தலைகள் ராஜதந்திர நெறிமுறைகளை அறியாமல் அக்மார்க் அரசியலை செய்ய தலைப்படுவதுதான். அதன் அடிப்படையில் ஜெய்சங்கருக்கு முன்னால் அட்டதிக்கு பாலகர்களாக நின்ற 8 தமிழ் தேசிய தலைவர்களில் சிலர் ஜெய்சங்கரையே கருத்துக்களை தெரிவிக்க விடாமல் தமக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட 3 மடங்கு அதிகமாக எடுத்து நீட்டி முழக்கிய சந்தர்ப்பங்களையும் நோக்க முடிந்தது. மாவை சேனாதராஜா போன்றவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை கண்டு கைதேர்ந்த ராஜதந்திரியான ஜெய்சங்கர் மனதுக்குள் சிரித்திருக்கவும் கூடும். மாவை சேனாதராஜா போன்ற தலைவர்கள் மூதாள அரசியல் தலைவர்களாக மாறிக்கொண்டாலும் இன்னமும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயத்தை ராஜதந்திர மொழியில் நறுக்காக சொல்லும் கலை தெரியவில்லை. இதனால்தான் ஜெய்சங்கருக்காக தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட ஏறக்குறைய 3 மடங்கு அதிக நேரத்தை எடுத்து தமிழரான ஜெய்சங்கருக்கு ஆங்கிலத்திலும் நீட்டி முழக்கி மாவை சேனாதராஜா பாடம் எடுக்க தலைப்பட்டமை கொடுமை சரவணா கொடுமைவாணி. இனியாவது மாவை சேனாதராஜா போன்ற மூதாள அரசியல்வாதிகள் இந்த பரவணி அரசியல் குணத்தை மாற்றி ஆக குறைந்தது ராஜதந்திரிகள் முன்னிலையிலாவது ராஜதந்திர மொழியாடலை பிரயோகிக்கும் கலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் எங்க தாத்தா காலத்தில் எங்க முற்றத்தில் ஒரு யானை இருந்தது என்ற பாணியிலான இவ்வாறாக புளிச்சு போன நீட்டல் முழக்கல் கதைகளை தமிழர் தரப்பு தொடர தெற்கின் கைதேர்ந்த அரசியல்வாதிகளோ தமது ராஜதந்திர மொழியாளர்கள் ஊடாக மேலும் மேலும் முன்னகரவே செய்வார்கள். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டார். தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மெத்தனால் மதுபானத்தை அருந்தியவர்களில் 50 பேருக்கு மேல் பலியான விடயம் ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடியையும் தமிழகம் தழுவிய அதிர்வலைகளையும் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை தமிழகத்தின் குற்றவியல் காவல்துறையான சிபிசிஐடி விசாரணை செய்யும் நிலையில் இதனை மத்திய அரசு சார்ந்த புலனாய்வுத்துறையான சிபிஐ விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அழுத்தமான கோரிக்கைகளை விடுத்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்துவதற்கென தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையகத்தை அமைத்திருக்கின்றது. இந்த தனிநபர் ஆணையகம் நேற்று இந்த மரணங்கள் தொடர்பான ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் மெத்தனால் கலந்த இந்த சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கோவிந்தராஜ் என்பவர் கடந்த 20 வருடங்களாக முக்கியமான கட்சிகளின் உள்ளூர் பிரமுகர்களுடன் தனது செல்வாக்கை பேணி இந்த வியாபாரத்தை நடத்தியமை அம்பலமாகியுள்ளது. இவரிடம் சட்டவிரோதமாக மதுவை கொள்ளனோ செய்வோர் கள்ளக்குறிச்சி நகர காவல் நிலையம் இருக்கும் வழியாகவே தமது போக்குவரத்துக்களை நடத்தியமையும் இப்போது வெளிவந்துள்ளது. காவல்துறையில் உள்ள முகங்கள், உள்ளூர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் என சிலரை தனது சட்டவிரோத தொழிலுக்காக வளைத்தெடுத்த கோவிந்தராஜ் 20 வருடங்களாக தனது சட்டவிரோத மதுபான விற்பனையை தொடர்ந்தாலும் சில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளால் 23 முறை இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது 2 முறை குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தாலும் இவரது சட்டவிரோத மது விற்பனை மட்டும் கைவிடப்படவே இல்லை. காவல்துறை மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு கப்பத்தை செலுத்தி 1000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை அவர் சட்டவிரோத மதுபான விற்பனைக்காக பேணியமை தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலகின் பல நாடுகளில் அதீத வெப்ப அலை பரவி வருகிறது. இதன் உச்சமாக அண்மையில் ஹஜ் யாத்திரையின் போது சவுதி அரேபியாவில் வெப்ப அலை தாக்கத்தால் 1000 பேருக்கு மேல் பலியான சம்பவம் தொடர்ந்தும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் இந்த வெப்ப அலையால் ஏற்பட்ட மரணங்கள் 500ஆக காட்டப்பட்டாலும் 600க்கு மேற்பட்ட எகிப்தைச் சேர்ந்த யாத்திரிகர்கள் மக்காவுக்கு செல்லும் வழியில் வெப்ப அலை தாக்கத்தால் பலியானதாக புதிய அறிக்கைகள் வெளிவந்துள்ளதால் உண்மையான இழப்புகளின் எண்ணிக்கை 2 மடங்காக கூடும் என்ற அச்சம் தலைதூக்கியுள்ளது. இதுவரை ஹஜ் யாத்திரையில் வெப்ப அலை தாக்கத்தால் பலியானவர்களின் பட்டியலை நோக்கும்போது 165 இந்தோனேசிய பிரஜைகளும் 75 ஜோர்டானியர்களும் 35 பாகிஸ்தானியர்களும் 49 துனிசியர்களும் 11
11 ஈரானியர்களும் 98 இந்தியர்களும் 14 இந்தியர்களும் மரணமானதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த மரணங்கள் தொடர்பாக சவுதி அரேபியாவும் எகிப்தும் இன்னமும் அதிகாரபூர்வமான புள்ளி விவரங்களை வெளியிடாததால் பலிகளின் எண்ணிக்கை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரிகையின் போது யாத்திரிகர்கள் 49 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை எதிர்கொண்டதால் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் இன்னமும் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப பக்கவாத நிலைமையால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய தலைநகர் டெல்லியிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை நிலவுகிறது. மே மாதம் தொடங்கிய வெப்பநிலை அதிகரிப்பு தற்போது 40 பாகை செல்சியஸை தாண்டி 50 பாகை செல்சியஸை நோக்கி நகர்கின்றது. டெல்லியில் வீசி வரும் அனல் காற்று வெப்பநிலையை அதிகப்படுத்துவதால் அவலங்கள் தலைதூக்கியுள்ளன. ஐரோப்பாவை பொறுத்தவரை அல்பேனியா, பொஸ்னியா, மொண்டெனிக்ரோ, குரோஷியா ஆகிய 4 பல்கன் நாடுகளும் கடுமையான வெப்ப தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளன. இதனால் நேற்று 4 நாடுகளிலும் மின்சார தடை ஏற்பட்டது. இந்த பிராந்திய நாடுகளின் வெப்பநிலை இப்போது 45 பாகை செல்சியஸை நெருங்கியுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை சுமார் 100 மில்லியன் மக்களுக்கு அதிக வெப்பநிலை குறித்த முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அட்லாண்டிக் மாநிலங்களான அரிசோனா, டெக்சஸ், லூசியானா, புளோரிடா, கென்டக்கி மற்றும் ஒஹியோவில் கடுமையான வெப்ப அலை 5வது நாளாக தொடர்ந்தது. நேற்று நியூயார்க் நகரில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களில் அமெரிக்காவின் பல இடங்களில் பல ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்திராத அதிக வெப்பநிலையை காணலாம் என்ற முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. தலைநகர் வாஷிங்டனுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக பிரித்தானிய பிரெஞ்சு பொது தேர்தல் கள நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரான்சில் இடம்பெறும் பொது தேர்தலின் இறுதி முடிவுகள் எவ்வாறு அமையும் என்ற கேள்வி தற்போது அரசியல் தலைவர்களை உலுக்கி வருகிறது. 2 சுற்றுக்களாக இடம்பெறும் வாக்களிப்பின் முடிவில் அறுதி பெரும்பான்மையை பெறுவதை நோக்கமாக கொண்டு அனைத்து கட்சிகளும் தமது தீவிரமான பரப்புரை களத்தை நகர்த்தினாலும் இப்போதைக்கு எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வராது என்பதால் புதிய அரசாங்கம் எவ்வாறு அமையும் என்ற வினா தொடர்கின்றது. ஒருவேளை பெல்ஜிய பாணியில் கூட்டு அரசாங்கம் ஒன்று பிரான்சில் அமையக்கூடுமா என்ற ஊகங்களும் உள்ளன. பிரான்ஸ் பொது தேர்தல் களங்களை பொறுத்தவரை அரசு தலைவர் தேர்தலுக்கு பின்னர் இந்த பொது தேர்தல் இடம்பெறுவதால் அரசு தலைவர் ஒருவர் தனது திட்டங்களை செயற்படுத்த புதிய அரசாங்கத்திற்கு மக்களால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வழங்கப்படுவது வழக்கம். இடைக்கிடை இந்த வழக்கம் மாற்றப்பட்டது. ஆனால் இந்த முறை நிலைமை வித்தியாசமாக உள்ளது. தேர்தலுக்கு பின்னர் பிரான்சை யார் ஆளக்கூடும் என்ற வினாவும் மரீன் லூபனின் அதிதீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சி அதாவது ரசம்பிள்மெண்ட் நேஷனல் ஆட்சிக்கு வருமா என்ற வினாவும் உள்ளது. அநேகமாக இந்த முறை தேர்தல் முடிவுகள் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனின் தரப்பு இல்லாத எதிர்க்கட்சி ஒன்றையே ஆட்சி அமைக்க வைக்கும் என்பதால் எதிரணியுடன் சேர்ந்து அரசாங்கத்தை நடத்த வேண்டிய நிலைமை உருவாகக்கூடும். இதற்கிடையே இந்த முறை பிரான்சில் வாக்களிப்பு அதிகமாக இருக்கும் என ஊகிக்கப்படுகின்றது. இந்த வாக்களிப்பு சில வேளைகளில் 1973ஆம் ஆண்டில் பதிவானதைப் போல 81.3% வாக்களிப்பாக அல்லது 78ஆம் ஆண்டில் பதிவான 83.2% வாக்களிப்பு அளவை தாண்டலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அவ்வாறாக இடம்பெறுவதற்கு சாத்தியம் இல்லை என்பதை புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த முறை இடம்பெறும் வாக்களிப்பில் 63% வாக்களிப்பு இடம்பெறும் எனவும் இது 2022இல் இடம்பெற்ற பொது தேர்தலின் போது முதல் சுற்று வாக்களிப்பில் பதிவான 47.51 வீதத்தை விட 15 புள்ளிகளுக்கு மேல் அதிகமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த முறை தேர்தலில் ஒவ்வொரு முகாமும் புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக இடதுசாரிகளின் பாப்புலர் ஃப்ரண்ட் எனப்படும் புதிய மக்கள் முன்னணியும் அதிதீவிர வலதுசாரிகளின் தேசிய பேரணி கட்சியும் புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் என கருதப்படுகிறது. அடுத்ததாக பிரித்தானிய தேர்தல் பரப்புரை களத்தை நோக்கி கொண்டால், ரிஃபார்ம் யூகே எனப்படும் வலதுசாரி கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் தேர்தல் பரப்புரையை மையப்படுத்திய செவியொன்றில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ இராணுவ கூட்டணி கிழக்கு நோக்கிய தமது விரிவாக்கத்தை செய்ததே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரை தூண்டியதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரை தூண்டியதாக குறிப்பிட்டுள்ளமை விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. உக்ரைன் மீதான போர் விளாடிமிர் புட்டின் செய்த தவறு என்றாலும் அவர் இவ்வாறான ஒரு தவறை செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் காரணமாக இருந்தது என்பதை மறக்க முடியாது என நைஜல் ஃபராஜ் குறிப்பிடுகின்றார். நைஜல் ஃபராஜின் இந்த கருத்துக்கு பதிலளித்த பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவெலி, நைஜல் ஃபராஜ் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் மிருகத்தனமான போரை நியாயப்படுத்துவதாக குறிப்பிடுகிறார். இதேபோல நைஜல் ஃபராஜின் கருத்தை தொழிற்கட்சியும் கண்டனம் செய்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.